சென்னையில் நேற்று இரவு முதல் இடைவிடாமல் நகர் முழுவதும் மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தொடர்ந்து மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில எந்த பகுதியில் இன்னமும் மழை பெய்து வருகிறது? தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? அபிநயா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிருக்கூடிய குறைந்தழுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த 2 நாட்களில் வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி வர இருக்கிறது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. விட்டு பெய்து வந்த நிலையில் அதிகாலை 5 மணி முதல் தற்போது வரை சென்னை மாநகரம் முழுவதும் இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று சென்னையை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் வழக்கம் போல செயல்படக்கூடிய காரணத்தினால சென்னையில் இந்த இடைவிடாத மழையின் காரணமாக சில இடங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டது. குறிப்பாக மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் ஆங்காங்கே பார்க்க முடிந்தது. அதே போல நீங்க குறிப்பிட்டு கேட்டது போல சென்னை நகர் முழுவதும் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. கனமழையாக பெய்யாமல் மிதமான மழையாக, ஆனால் இடைவிடாமல் பெய்து வரக்கூடிய காரணமாக அங்கங்க சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கினாலும் பெரிய அளவில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறது. பெரிய அளவில் தாழ்வான பகுதிகளில் இதுவரை தண்ணீர் இன்னும் நிரம்பவில்லை. தொடர்ந்து இதே அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கக்கூடிய பட்சத்தில் தண்ணீர் அதிக அளவில் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிமிடம் வரை பெரிய அளவில் தண்ணீர் அங்கங்கே தேங்கவில்லை. ஆனாலும் கூட தொடர்ந்து இடைவிடாமல் மழை பெய்துவதன் காரணமாக சில இடங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல், பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை மெல்ல ஊர்ந்து ஓட்டி செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று அரசு விடுமுறை அளித்திருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் வழக்கம் போல செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து அடுத்த 3 மணி நேரத்திற்கு இதே போன்ற ஒரு மழை நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அபிநயா, சென்னையில் பெய்து வரக்கூடிய அந்த மழை தொடர்பான கூடுதல் கள விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.